சனி ஞாயிறு வந்துட்டா போதும். எங்கள கையில பிடிக்கவே முடியாது. எங்க அம்மா வீட்டுக்கு கூடியாந்துருவோம். அதே மாரி தான் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பும்போதும் கஷ்டமா இருக்கும். எங்க ஆயம்மா எங்க வீட்டு தோட்டத்தில இருக்க எல்லாத்தையும் பிடுங்கி பிடுங்கி இத கொண்டு போ, அத கொண்டு போன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப சுண்டைக்காய பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நல்லா குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். போய் வச்சு பாரு அப்படின்னு. அதோட சரி ஆயிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அத கொஞ்சம் பறிச்சு குடுத்தாங்க. ரொம்பலாம் வேணாம் அப்படின்னு நானே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மருதாணி பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. போய் பிள்ளைகளுக்கு வை அப்படின்ட்டு. அதோட என் பாப்பாவும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க அம்மாவுக்கு. அதோட போதுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா இதுவே போதும். இதுவே மிச்சம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், அதோட சரி அப்படின்ட்டு. அதோட போய் தோட்டத்துக்குள்ள போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தா. வா பூ பிடுங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் பூன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த பூ வந்து நெறையா இருந்தது. எங்க அம்மா சொன்னாங்க, "நெறையா பூக்கும்போது கெட்டி வித்துருவோம்" அப்படின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதனால சரி நாங்க கிளம்புறதுனால எங்களுக்கும் பறிச்சு பாதி குடுத்து விட்டாங்க. போய் பாப்பாவுக்கு வை அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் எல்லாமே அவங்களே பறிச்சுட்டு இருந்தாங்க. நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். என் பாப்பா ஹெல்ப் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு. நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு பூ எல்லாமே. காலையிலேயே பிடுங்கிருக்கணும், லேட்டா பிடுங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்க அம்மா. அதுக்கப்புறம் ஒரு ஒரு செடியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பஜ்ஜி மிளகா இருந்தது. ஒண்ணே ஒன்று இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆரஞ்சு வச்சுருந்தோம். அதுவும் பரவாயில்ல நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறம் வாழை மரத்தை வேடிக்கை பார்த்துட்டு, அதோட பார்த்தா முருங்கை மரம் மட்டும் கொஞ்சம் பட்டு போன மாரி இருந்தது. காய் எல்லாமே ரொம்ப முத்திருச்சு. பிடுங்குனா யூஸ் பண்ணுற மாரி இருக்காது. அதோட சும்மா அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொய்யா மரம் இருந்துச்சு. சரி அது எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதோட காய் இன்னி பூலாம் பூக்கலை. பார்ப்போம் இனிமே.